ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோகுனின் மாங்காவோட சாப்டர் 71 பார்க்க போறோம். எடுத்ததுமே உருமாவை எலிமெண்டரி ஸ்கூலுக்கு மொமோக்கி கூட்டிட்டு வந்திருப்பாளையா, அந்த சீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடம் இது நாங்க இதுக்கு முன்னால படிச்ச எங்களோட பழைய ஸ்கூல் ஆச்சேன்பா. இந்த இடத்துல கியோ பழி வாங்குறதுக்கான கடைசி டார்கெட் காத்திருக்குங்கிற வார்த்தைகளை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல சாப்டர் 71 டைட்டிலான கிளீன் அப்ங்கிற டைட்டில் போடுறாங்க. இந்த இடத்துல வெல்கம்னு கோரஸ் சவுண்ட் கேட்கும். இப்பதான் உருமா ரைட் சைட்ல இருக்க ரெவல்யூஷன் கிளப்போட மிச்ச ரிசர்ச்சர்ஸ் பார்ப்பான். ஆண்டோ ஜிம்ல உனக்காக கியோ காத்திருக்கான்பான். உருமா கரெக்டா அந்த இடத்துக்கு நடந்து போவான். 4 ரிசர்ச்சர்ஸும் உருமாவை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல வச்சுதான் உருமாவுக்கு லைட்டா ஸ்பார்க் ஆகும். இவனுங்களை எல்லாம் பார்த்தான்ட்டு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸ் ஃபீலிங்கோட தான் உருமா பார்ப்பான். யாரா இவனுங்கிற கேள்விதான் இருக்கும் மனசுக்குள்ள. இதுக்கப்புறம் நேரா ஜிம்முக்கு போயிருப்பான். ஒன்ஸ் டோர் ஓபன் பண்ணி உள்ள போகவும் உருமா மேல ஸ்பாட் லைட் அடிக்கும். வெளிச்சம் ரொம்ப கண்ணு மேல படாம இருக்க மாதிரி தடுத்துட்டு உருமா முன்னால இருக்க பர்சனை நோட் பண்ணுவான். யோ இது உன்னை திரும்ப கூட்டிட்டு வந்துருச்சுல, இங்கே நம்ம எல்லாம் மீட் பண்ண நம்ம ஸ்கூலுக்கேன்பா. யோ இருள இருந்து அப்படியே லைட்டா வெளிச்சத்துக்கு வருவான். எலிமெண்டரி ஸ்கூல் மூடி இருந்தாலும் வந்துட்டு பார்த்தேன்பா. இந்த இடத்துல கியோ மேலையும் ஸ்பாட் லைட் அடிக்க ஆரம்பிக்கும். இந்த காலம் ஓடுற ஓட்டம் இருக்கு, அது இருக்கலே ரொம்ப மோசம். அதுன்னு மட்டும் இல்லாம ஃபன்னாவும் இருக்கும்பா. உருமாவுக்கு கியோவை பார்த்ததுமே பயம் வந்துரும். உருமாவை கொஞ்சம் உத்து பார்த்தாலே நல்லா தெரியும், அவன் ரொம்பவுமே பயத்துல தான் நிப்பான். ஒரு மாதிரி உடல் நடுக்கத்தோட ஷிகோக்குன்பா. உருமா மொத்தமா நில குழஞ்சு போன மாதிரி தான் இருப்பான். அந்த இடத்துல அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்பான் பதறி. கியோ உருமா கிட்ட முதல்ல பொறுமையா இரு, ஹியூமன் சப்ஜெக்ட் ஏன்பா. திரும்ப ஹியூமன் சப்ஜெக்ட் ஏன்ட்டு ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிப்பான். உருமா ஒன்னும் புரியாம முடிப்பான். கியோ 4 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சேன். கொல்ற விஷயத்த கொஞ்சம் வேற மாதிரி செய்யலாம்னு நினைச்சேன். அதாவது கொல்லணும், ஆனா கொன்ன போல இருக்க கூடாது. நடக்கிற விஷயம் டைரக்டா இருக்க கூடாது, இன்டைரக்டா இருக்கணும். அந்த விதத்துல நான் அந்த டைம்ல ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டேன். உன்னை எப்படி நீயே கொண்டு போயின்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். அந்த டைம்லாம் உனக்கு அதீத வேதனையை கொடுத்தேன். இதுக்கு மேல என்னால முடியவே முடியாதுங்கிற அளவுக்கு உன்னை புஷ் பண்ணலான்னு பார்த்தேன். நீ உன்னையே எப்படி அழிச்சுக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ தான் சாகலையே. நான் நினைச்ச மாதிரி நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. நானே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் நீ மாறி வந்து நிக்கிற. 4 வருஷம் ஆச்சுல. செங்கோஜி, ஹுஷிரோ, மடோகா, கூகா, நீ இவனுக்கு எல்லாத்தையுமே கொன்னுட்டீல. எவ்வளவு அற்புதமான விஷயம். அந்த விதத்துல இன்னைக்கான எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு கிளீன் அப்ன்பான். இந்த ரூம்ல மொத்தம் 2 ஸ்பாட் லைட் அடிச்சிருக்கோம். ஒன்னு உருமா மேல, இன்னொன்னு ஷிகோக்கு மேல. மூணாவது இந்த இடத்துல இன்னொரு ஸ்பாட் லைட் அடிக்கும். பார்த்தா கேக்குருவை உட்கார வச்சிருப்பாங்க. கேக்குரு ஹான்ட்டு முழிப்பான். உருமா கேக்குருவான்ட்டு பாப்பான். கேக்குரு உருமாவை பார்த்ததும் வார்ம் ஸ்மைலோட அண்ணான்ட்டு சிரிப்பான். இந்த இடத்துல கேக்குருவோட கால்ல இந்த ரத்தோட்டம் போகாம இருக்கக்காக ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டேப்பை யூஸ் பண்ணுவாங்க. அதை ஒன்ஸ் டைட் பண்ணிட்டா அது டைட் பண்ணதுதான், அதை லூஸ்லாம் பண்ண முடியாது. அது போல ஒண்ணு கேக்குருவோட வலது காலில் கட்டப்பட்டிருக்கும். உருமா கேக்குருவை பார்த்ததுமே கேக்குருன்ட்டு பக்கத்தால ஓடுவான். இந்த இடத்துல மிகல் வந்து உருமாவோட வலது கையை பிடிச்சு தயவு செஞ்சு நகராம இருக்குன்பான். இந்த இடத்துல மிகல் அவனோட வலது கை மூலமா உருமாவோட வலது கையை எழுத்து பிடிச்சிருப்பான். அவனோட கிரிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மனாலே அந்த கையை உதறி விட்டு போக முடியாது. ஆனா யாரா அவன்ட்டு பாப்பான். பார்த்தா கேக்குருக்கு பின்னால இந்த இடத்துல டகாஷி வந்து நின்னுட்டு அதேதான் மூடிக்கிட்டு அவன் சொல்றத சைடா பொடியான்பான். இப்பதான் டகாஷிக்கு முன்னால கட்டுவாங்க. அதாவது உருமா இப்ப சைலண்ட் ஆயிட்டான் இல்லையா, அது எதுனாலங்கிற போல. பார்த்தா டகாஷி கேக்குருவோட கழுத்துல கத்தி வச்சிருப்பான். உருமா பக்கம் இருந்து டகாஷியை காட்டுவாங்க. பார்த்தா ஒரு மாதிரி பைத்தியக்காரமா ஹீ ஹீ ஹீன்னு சிரிப்பான். இங்க பாரு பொடியா, நான் சொன்ன போல பண்ணி செயலி நான் என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும் தானன்பா. இந்த இடத்துல உருமாவுக்கு பின்னால மொமோக்கி ஒரு சேர தரையோட சேர்த்து எடுத்துட்டு வந்து போடுவா. உருமா அந்த ஸ்கிராச் சவுண்ட் கேட்டு திரும்பி பாப்பான். மொமோக்கி வா வந்து உட்காருன்பா. உருமாக்கும் வேற வழி இல்லையா, கம்மனு போய் சேர்ல உட்காந்துப்பான். மொமோக்கி தேங்க்ஸ்ன்ட்டு உருமா கண்ணத்துல முத்தம் கொடுப்பா. இதுவே உருமாவுக்கு கொஞ்சம் மோசமான ஃபீலிங் தான் கொடுக்கும். இதுக்கப்புறம் மொமோக்கியும் கியோ மாதிரியே சிரிச்சிட்டு கிளம்புவா. இப்ப வரைக்குமே கியோ ஃபூன்னு தானே சிரிச்சிருப்பான். மொமோக்கியும் அதே ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணுவா. அண்ட் உருமாக்கு பின்னால வந்துட்டு உருமா மன்னிச்சுக்க, நாங்க எங்களை லேட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறக்கன்பா. உருமா யாரா வந்துட்டு பார்க்கும் போது அண்ட் நாங்க தான் ரெவல்யூஷன் கிளப்போட ரிசர்ச்சர்ஸ்ன்பா. உருமாக்கு ஒண்ணுமே புரியாது. ரெவல்யூஷன் கிளப்பா, ரிசர்ச்சர்ஸாங்கிற மாதிரி பாப்பான். அண்ட் இப்ப உங்களுக்காக ஒரு ஷோ காத்திருக்கு உருமா, அந்த ஷோ டவுன் கேக்குற கூடன்பா. உருமா ஒன்னும் புரியாம என்ன ஒரு ஷோ டவுனான்ட்டு பாப்பான். பார்த்தா இதே ரூம்ல இன்னொரு ஸ்பாட் லைட் வரும். உருமா என்ன இன்னொரு ஸ்பாட் லைட்டாங்கிற மாதிரி அந்த பக்கம் பாப்பான். இந்த இடத்துல ஆண்டோ உனக்கு இப்ப ஆப்பரண்டா வரப்போறது இப்ப எங்களுக்கு ஃப்ரெண்டான ஒரு புது ஆளும்பாங்க. உருமாவோட ஃபேஸ பார்க்கும் போதே ரொம்பவுமே கதி கலங்கி போயிருக்க போல இருக்கும். பார்த்தா ஆப்போசிட்ல வந்து நிக்கிறது சிரக்காவா ஜுன்னா இருக்கும். இங்க வந்த ஜுன்னோட முகத்தை பார்க்கும் போதே எக்ஸ்பிரஷன் லெஸ்ஸா தான் இருக்கும். ஜுன் டே உருமான்பா. இந்த இடத்துல உருமாவோட பழைய ஃப்ரெண்ட் ஜுன் இப்ப உருமாவோட வழியிலேயே குறுக்க வந்து நிக்கிறான். அதுவுமே கியோவோட ஒரு பகடக்காயான்னு போட்டு
போட்டு இந்த இடத்துல தொடர்பு போட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஜுன் எடுத்த பாதை சரியா தப்பான்ங்கிறத சொல்லுங்க. அப்புறம் அவன் தரப்புல நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத உங்க பெர்ஸ்பெக்டிவ் மூலமா சொல்லுங்க. ஜூஜிகா நோ ரோகுனின் மாங்காவோட சாப்டர் 72 பார்க்க போறோம். எடுத்ததுமே எலிமெண்டரி ஸ்கூலோட ஜிம்ல தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல வச்சு மொத்தம் 4 இடத்துல ஸ்பாட்லைட் அடிக்கும். ஒன்னு ஷிகோக்கு இருக்க இடம், இன்னொன்னு கேக்குரு கழுத்துல கத்திய வச்சுட்டு டகாஷி நிக்கிற இடம், இந்த பக்கம் உருமா இருக்க இடம், கூடவே மிகலும் நிப்பான். இந்த 4வது ஸ்பாட்லைட் ஷிரகாவா ஜுனுக்காக. அவனே அவனுக்கான சேர் எடுத்துட்டு வந்திருப்பான் கோரக்கு. இந்த இடத்துல ராக் பேப்பர் சிசர்ஸ்ங்கிற சாப்டர் 72 டைட்டில் போடுறாங்க. உருமாவுக்கு இந்த இடத்துல வச்சு ஒண்ணுமே புரியாது. ரொம்பவுமே தகச்சு போய் உட்காந்துருப்பான். ஜுன் கிட்ட நீ எதுக்கிட்ட இங்க வந்தேன்னு கேட்பான். ஜுன் பெருசா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம சிம்பிளா அவன் சேர்ல உட்காருவான். இந்த இடத்துல ரொம்ப கோவத்தோட உருமா, இது எல்லாமே உன்னோட தப்புடா. அந்த காணமே இதுக்கப்புறம் காணமேவா இருக்க முடியாது. அப்புறம் நானுமே நானா இருக்க முடியாதுன்ட்டு கத்துவான். இந்த இடத்துல வச்சு நான் ஷிகோக்கு கீழே வேலை செய்யறேன்பா. அந்த பக்கம் டக்காஷி கேக்குரு கழுத்துல கத்தி வச்சிருப்பான் இல்லையா. கேக்குரு ஒன்னும் புரியாம உருமா கிட்ட ஆனா இது யாருன்னு கேட்பான். ஆச்சரியமா இருக்கேன்ட்டு டக்காஷி சிரிப்பான். ஜுன் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை இழக்கிறதோட வழி என்னன்னு காட்டுறேன்பா. இந்த இடத்துல கேக்குருவோட காலை க்ளோஸ்அப்ப காட்டுவாங்க. நான் லாஸ்ட் சாப்டர்ல இந்த ரத்தோட்ட நிக்கிறக்கான பேண்டை வந்து வலது கால்ல மட்டும் போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா இவனோட 2 கால்லயுமே போட்டு வச்சிருப்பாங்க. அதுவுமே முட்டிக்கு மேல கீழன்னு எல்லா பக்கமும். ஒருமா இந்த இடத்துல ஒன்னும் புரியாம தகச்சு போயிட்டு நீ என்னடா சொல்ல வர ஜுன், இங்க பாரு உன்னை இவங்க ஏமாத்துறாங்கன்ட்டு கத்துவான். இதெல்லாம் ஷிகோக்கு பார்த்து சிரிப்பான். உருமா பயங்கரமா கத்தி ஷிகோக்கு தான் என்னோட குடும்பத்தை கொன்னது. அவன் நான் ஒரு பைத்தியக்காரன் போல ஆகணுங்கிறத ஆசைப்பட்டான். நானே என்ன கொன்னுக்கிற அளவுக்கு போற மாதிரின்பா. ஜுன் சிம்பிளா நீ கனமேவ சீரழிச்சுட்டு தானே. இங்க பாரு நான் உன் தரப்பு கதையெல்லாம் கேட்க விரும்பலின்பா. உருமாவுக்கு இந்த விஷயத்த கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போட்ட போல ஆயிரும். ஷிகோக்கு தான் அப்படி ட்ரிக் பண்ணிருப்பானோன்ட்டு. டேய் ஷிகோக்கு, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உன்னை ரொம்பவுமே சந்தோஷப்படுத்துதாடான்ட்டு ரொம்ப கடுப்பாவான். ஷிகோக்கு சிம்பிளா இப்ப நடக்க போற விஷயம் உனக்கும் எனக்கும் இடையிலானது கிடையாதுலங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். உருமா ரொம்ப கடுப்புல இருப்பான். இங்க என்ன ஆனாலும் சரி நான் உன்னை கொல்றது உறுதி ஷிகோக்கு, நான் சொல்றது கேக்குது தானேன்னு கேட்பான். ஷிகோக்கு அதை ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்க மாட்டான். சிரிச்சுட்டு சிம்பிளா இப்ப நீங்க 2 பேரும் ராக் பேப்பர் சிசர் விளையாட போறீங்கன்பா. ஜுன்னோட முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரு மாதம் ஒன்னும் புரியாம ராக் பேப்பர் சிசர்ஸ் அன்பா. இப்ப ஹியூமன் சப்ஜெக்டே மட்டும் ஜுன்னுக்கு அகைன்ஸ்டா. இந்த ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம்ல 3 டைம் ஜெயிச்சுட்டா நீ ஜெயிச்ச. ஆனா இதுவே 3 தடவை நீ தோத்துட்டாங்கும் போது அப்படியே கேக்குருவை காட்டுவாங்க. ஷிகோக்கு கேக்குரு செத்துருவான்பா. உருமாவுக்கு இதை கேட்டு மனசே இருக்காது. இங்க பாரு தேவையில்லாம என்ன சீண்டாத. கேக்குருவோட வாழ்க்கையை எப்படிப்பட்ட விஷயத்துல கொண்டு வந்து நுழைக்காதேன்பா. ஷிகோக்கு அதை பெருசாவே எடுத்துக்காம என்னப்பா சரி ஆரம்பிக்கலாமான்பா. உருமா ரொம்ப கடுப்புல கத்த ஆரம்பிச்சிருவான். இன்னுமே இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் எத்தனை செஞ்சுட்டா என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிற ஷிகோக்குன்னு கத்துவான். ஜுன் சிம்பிளா ராக் பேப்பர் சிசர்ன்ட்டு அவன் தரப்பு கேமை விளையாட ஆரம்பிச்சிருவான். பார்த்தா இந்த இடத்துல ஜுன் சிசர்ஸ் யூஸ் பண்ணிருப்பான். பட் உருமா அவனோட கையும் கூட முன்னால கொண்டு வந்திருக்க மாட்டான். இந்த இடத்துல உருமாவுக்கு வேர்க்கும். ஷிகோக்கு இதை பார்த்துட்டு ஏய் நீ என்ன கையும் கூட முன்னால நீட்டாம இருக்கேன்னு கேட்பான். உருமா நான் என்னைக்கு இப்படிப்பட்ட மோசமான விளையாட்டை விளையாட மாட்டேன்டான்பா. ஷிகோக்கு அப்படியே விஷயம் சரி, நீ முன்னால கையும் கூட கொண்டு வராதனால நீ தோத்துட்டதாவே எடுத்துக்கலான்பா. இந்த இடத்துல ரம்பத்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சவுண்ட் கேட்கவுமே உருமா அந்த பக்கம் திரும்பி பார்ப்பான். கியோ நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம போயிட்டேன். நீ எப்பெல்லாம் தோத்து போறையோ கேக்குறோ அவனோட மரணத்தை நெருங்குவான்பான். பார்த்தா ஆண்டோ கேக்குறோக்கு பக்கத்தால அந்த ஆன் பண்ண ரம்பத்தை எடுத்துட்டு வருவான். கேக்குறோ ஒன்னும் புரியாம ஆண்டோவை பார்ப்பான். ஆண்டோ ரொம்பவுமே பிள்ளத்தனமா கேக்குறோவை பார்த்துட்டு அது ஒரு முதல் தோல்வின்பான். கேக்குறோவோட கால்களை காட்டுவாங்க. ஆண்டோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ரைட் பீக்கு போய்க்கலான்பான். இந்த இடத்துல உருமாவுக்கு மனசே இருக்காது. அடே நிறுத்துங்கடான்ட்டு கத்திட்டு முன்னால போலான்னு பாப்பான். பட் மிகில் புடிச்சு ஸ்டாப் பண்ணுவான். நிறுத்துங்கடான்ட்டு ரொம்பவுமே கத்துவான் ரேஜோட. மிகிலோட பிடியில இருந்து உருமானால முன்னால போக முடியாது. மேல மிகிலோட முகத்தை பார்த்துட்டு என்ன போக விடுறான்னு கத்த ஆரம்பிச்சிருவான். ஐயோ இங்க பாரு ஒன்னுத்துக்கும் கவலைப்படாத. ரத்தப்போக்குள்ள ஏற்பட்டாலும் அதை நாங்க கண்டிப்பா தடுத்துருவோம்பான். உருமா கேக்கருன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். கேக்கருக்கு நடக்கிற எந்த விஷயமுமே புரியாது. அண்ணான்ட்டு ஒன்னும் புரியாம தான் பாப்பான். இந்த இடத்துல ரம்பத்தை வச்சு அறுக்கிற சவுண்ட் பயங்கரமா கேட்கும். மொத்த ஸ்கிரீனுமே பிளாக் அவுட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்த ரொம்பவுமே க்ரூவலா இருக்குன்னு மாங்காவிலே அந்தந்த இடத்துல பிளாக் ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஷிரகாவா ஜூன் ஒண்ணுமே நடக்காத போல இருப்பான். உருமா தான் தம்பியோட கால் வெட்டப்படுறத பார்த்துட்டு அலறி கத்துவான். ஐயோ கேக்கருன்னு கத்தும் போதெல்லாம் கேக்கரோட வலது காலை வெட்டி துண்டாக்கி இருப்பானுங்க. இந்த இடத்துல செயின்சாவோட சவுண்ட் தான் ரூம் முழுக்க எக்கோ அடிக்குது. உடல் உறுப்புல ரைட் பீன்னு சொல்லப்படுற உறுப்பை ஆல்ரெடி எடுத்துட்டாங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துலயே தொடரும்னு போட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல ஜூன் பண்ற விஷயங்கள் சரியா தப்பா, இல்ல இதுக்கு பின்னாலேயே ஷிகோகுக்கியோ தான் இருக்கான்னு சொல்ல முடியுமா, இல்ல உருமாவோ கனமேவோ ஒரு வார்த்தை நடந்த பிரச்சனையை சொல்லி அதுக்கான சொல்யூஷனையும் கடந்து வந்தாச்சுங்கிறத சொல்லியிருந்தா இதுல ஒன்னும் கூட நடக்காம இருந்திருக்குமாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 73 பார்க்க போறோம். உருமா கேக்கரோன்னு பயங்கரமா கத்திருப்பான். ரைட் பியை வெட்டி எடுக்க வேண்டியதான்ட்டு ஆண்டோ கேக்கரோட வலது காலை வெட்டி இருப்பான் இல்லையா தனியா, அது அப்படியே தரையில விழுந்து கிடக்கிறத காமிச்சுதான் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சென்ஸ் ஆஃப் பெயினுங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. உருமா கேக்கரோன்னு பயங்கரமா கத்திட்டு முன்னால போலான்னு பாப்பான். மிகில் உருமாவை உடம்பு புடியா புடிச்சு வச்சிருப்பான். உருமா என்ன போக விடுறா பரதேசி நாயே, நான் உங்க எல்லாத்தையும் கொல்லுவேன், நான் உங்க எல்லாத்தையுமே கொன்னை தீருவண்டான்னு கத்துவான். ஜுன்னு ஒன்னும் புரியாம தகச்சு போயிருப்பான். உருமா இந்த இடத்துல கேக்கரோன்னு பயங்கரமா கத்தி அவனை கூப்பிட்டு
டேய் நீ ஓகேவா இருக்கியான்னு கத்துவான். கேக்கரோ எதுவுமே நடக்காத போல, என்னாச்சுனான்னு கேட்பான். உருமாவே இந்த இடத்துல ரொம்ப சைலண்ட் ஆயிருப்பான். ஜுன்னும் ஒன்னும் புரியாம திரும்பி பார்ப்பான். இந்த இடத்துல வச்சு இந்த ஒரு விஷயம் டக்காஷி அண்ட் ஆண்டோவுக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கும். உருமா கேக்கரோ கிட்ட உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்பான். கேக்கரோ என்ன நடந்துச்சுனே தெரியாத போல, ஆமா இங்க என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்பான். இப்பதான் கீழே குனிஞ்சு கால் தனியா கிடக்கிறத பார்த்துட்டு ஓ என் காலை வெட்டி எடுத்துட்டாங்களான்னு கேட்பான். தக்காஷி ஒன்னும் புரியாம முழிப்பான். கேக்கரோ கழுத்துல கத்தி வச்சுட்டு நிப்பான் இல்லையா, அப்படியே தரையில உட்காந்து என்னடாப்பா தம்பி இது வலிக்கலையான்னு கேட்பான். கேக்கரோ ஒன்னும் புரியாம முழிப்பான். தக்காஷி சிரிச்சுட்டு இந்த பையனுக்குங்கும் போதே எனக்கு புரிஞ்சுது, பார்க்க போனா கேக்கரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதுலயே அவனுக்கான வலி உணர்வு போயிருச்சு போல என்பான். ஒரு மாதம் ரொம்பவுமே டிராமடைஸ் ஆன போல இருப்பான். கேக்கரோ நிஜமாலுமே இது உனக்கு வலிக்கலையான்னு கேட்பான். யோவோட சிரிப்பு இந்த இடத்துல ரொம்பவுமே வில்லத்தனமா இருக்கும். அப்ப சரி திரும்ப நம்மளோட ஷோ டவுன்லயே கவனத்தை வச்சுக்கலான்பா. பயங்கரமா கத்துவான். ராக் பேப்பர் சீசர்ஸோட 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆரம்பிங்கடான்னு. ஒரு மாக்கு இந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப மட்டும் இந்த கேம்ல நான் விளையாடலினா என் தம்பியோட உடம்புல இருக்க இன்னொரு உறுப்பை வேற வெட்டி எடுப்பாங்களே, நான் என்ன செய்ய பார்க்க போனா இந்த இடத்துல எனக்குன்னு எந்த சாய்ஸுமே இல்ல போலன்ட்டு கரெக்டா ராக் பேப்பர்னு அடுத்து சிசர் சொல்ல வரப்ப ஒருமா தன்னோட கையை முன்னால கொண்டு வர பாப்பான். இந்த இடத்துல ஜுன் பைத்தியக்காரமாய் கத்த ஆரம்பிச்சிருவான். இதை தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு. ஒருமாவே இந்த இடத்துல ஒன்னும் புரியாம முழிப்பான். ஜுன் கிட்ட என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்பான். ஜுன் அவன் உட்காந்துட்டு இந்த சேர்ல இருந்து அப்படியே விழுந்துருவான். தயவு செஞ்சு இந்த விஷயங்களை எல்லாம் நிறுத்திக்கங்கன்பான். இந்த இடத்துல ஜுன்னோட முகத்தை காட்டுவாங்க. ரொம்பவுமே நலகுலைஞ்சு போயிருக்கவன் போல இருப்பான். 2 கண்ணிலுமே தண்ணி ஊத்தும். இங்க பாருங்க இந்த விஷயம் இது இப்படி இருக்க கூடாதுன்பா. என்னடா பேசுற, இங்க பாரு உருமா வேதனை அடைவானா, அதுக்காக நான் எந்த மெத்தட வேணாலும் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நீ சொன்ன வார்த்தைகள் தான், இதுல நான் வார்த்தை மாறாம சொல்லியிருக்கேன். அதுன்னு மட்டும் இல்லாம கேக்குறவ எந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்கன்னு நீ தான் எனக்கு சொன்னது, இப்ப என்னமான்னு கேட்பான். ஜுன் இங்க பாருங்க அது போதும், இப்ப வரைக்கும் நீங்க பண்ண எல்லாமே எனக்கு போதும், அப்ப இப்ப வரைக்கும் அனுபவிச்ச வேதனைகள் போதும்பா. ஒருமாவே இது போதுமான்ட்டு ஒரு மாய் முடிப்பான். ஜுன் ஒரு மாதிரி என்ன பேசுறதுனே தெரிய மாட்டே உருமன் இங்க பாரு என்ன மன்னிச்சுக்கன்பா. ஒரு மாவுக்கு அவன் எவ்வளவு சஃபர் ஆகுறாங்கிறது தெரியும். ஜுன்னுட்டு அவனை வருத்தத்தோட பாக்குறப்ப இந்த இடத்துல ஜுன் தலைக்கு பின்னால ஒரு கை வரும். பார்த்தா திடீர்னு அவன் முடிய புடிச்சு இழுத்துட்டு போவான் ஆண்டோ. ஜுன் வலி தாங்க முடியாம கத்துவான். ஆண்டோ இங்க பாரு ரெவல்யூஷன் கிளப்ல நீயுமே ஒரு மெம்பர் தான், ஒரு ரெவல்யூஷனரியோட காம்ரேடா, நீ உன் வேலைய ப்ராப்பரா செய்யணும்பா. அப்ப சரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு, எல்லாரும் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க, இப்ப ரவுண்ட் 2 ஆரம்பிக்க போகுது. ராக் பேப்பர்ன்பா. இதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு மாதம் ரொம்பவுமே வேர்த்து விடவிடத்து இப்ப நான் அடுத்து என்ன செய்ய எனக்கு வேற சாய்ஸே இல்லைங்கிற போல முடிச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா. இந்த இடத்துல உருமா போலவே தான் ஜுன்னும் இருப்பான். 2 பேத்துக்குமே இந்த இடத்துல என்ன செய்யறதுனே தெரியாத மாதிரி தான் இருப்பானுங்க. கூடவே ரொம்ப தகச்சு போய் டிராமடைஸ் ஆன போல இருப்பானுங்க. இந்த இடத்துல உருமாவும் ஜுன்னும் ஷாக்ல பேரலைஸ் ஆன போல இருக்காங்க. இதோட வேதனைக்கான 2வது ரவுண்ட் ஆரம்பிக்க போகுதுங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஜுன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்தா அது என்ன ஏதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.